எல்லாரும் மியூட்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். Hello, good afternoon, ma'am. ஹலோ, வணக்கம். வணக்கம் மிஸ். இவ்வளோ இருக்கா? மிஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க மிஸ். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கேக்குதா? எஸ் மிஸ். Miss, ஏதோ வாய்ஸ் வந்துட்டே இருக்கு மிஸ். டோர்னு. இங்க எதுவுமே எல்லாமே சைலண்டா இருக்கு குட்டி, சரௌண்டிங்ஸ். வேற யாராவது மியூட் பண்ணிருக்காங்களா? ஹலோ, இட்ஸ் ஆடிபிள் மிஸ், பேசலாம் மிஸ். ஆடியபிளா?
சரி கண்ணுங்களா, நான் தான் உங்க பிசிக்ஸ் மிஸ் ரேவதி பேசுறேன். கிளாஸ்லாம் தொடர்ந்து கவனிக்கிறீங்களா? Yes, miss. எஸ் மிஸ். வீடியோஸ்லாம் பாக்குறீங்களா? Yes, miss. எஸ் மிஸ். வெரி குட் வெரி குட். இன்னைக்கு டெஸ்ட் எத்தனை பேர் குட்டி எழுதியிருக்கீங்க? So I wrote it, miss. பிரேக் ஆகி கேக்குதுங்க மிஸ். பிரேக் ஆகுதா? ரோட் இட் மிஸ். சரி குட்டி, நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் மிஸ். Yes, miss. எஸ் மிஸ். ஓகே ஃபைன் ஃபைன். இன்னைக்கு நான் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் பேசிக் குவான்டிட்டிஸ். யார் அது? மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் பேசிக் குவான்டிட்டிஸ். நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? Yes, miss. எஸ் மிஸ். எஸ் மிஸ். மெஷர்மெண்ட்னா என்ன அர்த்தம்? மெஷர் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அளவீடு மிஸ். வெரி குட் ஆன்சர். அளவீடு செய்யறது. எந்த ஒரு பொருளையுமே நம்ம என்ன செய்யறது இல்ல, அளவீடு செய்யாம பயன்படுத்துறது இல்ல. சரிங்களா? பேசிக் குவான்டிட்டிஸ்னா, பேசிக் குவான்டிட்டிஸ்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடிப்படை அளவுகள். எக்ஸலண்ட் ஆன்சர். சூப்பர். யுவர் நைஸ் நேம்? ஜீவரேகா குமார். சூப்பர். ஓகே. என்னென்ன பேசிக் குவான்டிட்டிஸ் இருக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். Anyone tell me what are the basic or fundamental quantities? Length, mass, time, electric current, temperature, amount of substances, luminous intensity. Exactly. Super answer. Very fundamental. Mass and time. All of you got my point? Okay. இன்னைக்கு கிளாஸ்ல நான் உங்களுக்கு என்ன ஆஃப் லென்த், மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் அப்படின்னா, லென்த் அப்படின்னா நீளம், மெஷர்மெண்ட்னா அளவீடு செய்யறது. அப்போ நீளத்தை அளவீடு செய்யறது. Okay. The concept of length in physics is related to life. Concept அப்படின்னா என்ன அர்த்தம்? கருத்து. Length அப்படின்னா நீளம். Physics அப்படின்னா இயற்பியல். The concept of length in physics, அதாவது இயற்பியல்ல வந்து நீளத்தை பத்தின கருத்து related to concept of distance. Underline this. Related to concept of distance. இயற்பியல்ல நீளத்தை பற்றிய கருத்து அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில தொலைவு அப்படிங்கிற கருத்தோட தொடர்பு படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன உதாரணம் சொல்லலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். Anyone example tell me? குட்டி யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Anyone? சரி, நானே சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள்,
நம்ம ஏஜிஎன் ஸ்கூலுக்கும் கொங்கனாபுரத்துக்கும் இடையில இருக்கிற தொலைவு. ஆகநல் பள்ளிக்கும் கொங்கனாபுரத்துக்கும் இடையில இருக்கிற தொலைவை நம்ம என்னன்னு சொல்லலாம்? தொலைவுன்னு தான் சொல்லணும். டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு மெஷர் பண்றோம்னு நான் சொல்லியிருக்கேன். லென்த் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றோம். All of you mark this one. Length is defined as the distance between any two points in space. What is that? Definition of length. நீளத்தின் வரையறை அப்படின்னா the distance between, டிஸ்டன்ஸ்ங்கிறது தொலைவு, between அப்படின்னா இடைப்பட்ட, any two points அப்படின்னா ஏதாவது இரண்டு புள்ளிகள் in space. வெட்ட வெளியில ஏதாவது ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில இருக்கிற தொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நீளம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வெட்ட வெளிங்கிறது யாரு சொல்லலாம்? ஆகநல் பள்ளிக்கும் எடப்பாடிக்கும் உள்ள தொலைவு நீளம்னு சொல்லலாம். தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏஜிஎன் ஸ்கூல் அண்ட் எடப்பாடி only known as length. All of you understand? Okay. The SI unit of length is meter. இதையும் மார்க் பண்ணிக்கங்க. SI unit of length. SI unit means the international system of units. சர்வதேச அளவுல இயற்பியல் ராசிகளை அளவீடு செய்யறதுக்காக நம்ம ஏத்துக்கிட்ட அலகுமுறை தான் SI அலகுமுறை. அதனாலதான் அதை இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல லென்த்தோட யூனிட்டை வந்து மீட்டர் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றோம். ஓகே, யாராவது அன்மியூட் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஜஸ்ட் இன்ட்ராக்ட் டு மீ. சூப்பர். ஓகே. The objects of our interest vary widely in sizes. The objects அப்படின்னா யாரு? பொருட்கள். யாரு? பொருட்கள். Of our interest. Of our interest அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா நாமளே ஆச்சரியப்படுற அளவுக்கு வேரி ஆகுது, மாறுபடுது. வைட்லி இன் சைஸ், வெவ்வேறு அளவுகள்ல மாறுபடுது. தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அவர் இன்ட்ரெஸ்ட் வேரி வைட்லி இன் சைசஸ். பொருட்களோட அளவுகள் நாம் வியக்கும் அளவுக்கு வேறுபடுகின்றன. உதாரணத்துக்கு எல்லார் வீட்லயும் பூச்செடி இருக்கா? Anyone answer please? Yes, miss. Super. Thank you, thank you. எல்லார் வீட்லயும் பூச்செடி இருக்கா? Yes, miss. சரி, ஒரு சிலர் வீட்ல இருக்காது, பூச்செடி இருக்கு. ட்ரீ இருக்கா? மரம் இருக்கா? Yes, miss. Yes, miss. Yes, miss. ரெண்டோட சைஸ் ஒரே அளவு இருக்கா? வேற வேற அளவு இருக்கா? You are absolutely right. That only difference. The objects of our interest vary widely in sizes. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Super. Yes, miss. For Yes, miss. example, super. For example, large objects like galaxy, stars, sun, earth, moon, etc. and their constituents. உதாரணத்துக்கு என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேலக்சின்னு என்ன குட்டி அர்த்தம்? சோசியல் சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
விண்மீன் திரள்கள் கூட்டம் சொல்றோம் இல்லையா? ஸ்டார்ஸ் அப்படின்னா நட்சத்திரங்கள், விண்மீன்கள் சொல்லலாம். சன் அப்படிங்கிறது யாரு? சன்ங்கிறது யாரு? சூரியன். சூரியன். இருக்கிற நட்சத்திரங்கள்லயே மிக பெருசு யாரு? சூரியன். அவ்வளவுதான். சூப்பர். எர்த் அப்படிங்கிறது நம்மளோட பூவி, பூமி சொல்லலாம், புவி அப்படின்னு சொல்லலாம். மூன் அப்படிங்கிறது நிலவு. ஜஸ்ட் a minute. These are and their distance constitute a macrocosm. இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேக்ரோகாஸ்ம் அப்படின்னா என்ன குட்டி அர்த்தம்? யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். தெரியும் தெரியாது மேம் சொல்லலாம், தப்பில்லை. கேலக்சி, ஸ்டார்ஸ், சன்னு, எர்த்து, மூணு, இந்த மாதிரி இன்னும் நிறைய திங்ஸ் இருக்கு. இதெல்லாம் கன்ஸ்டியூட் அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்த அமைப்புக்கு. These are making a big system. That system is a macroscope. Macrocosm. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா என்னன்னு? அண்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் லைன்ல இருக்கீங்களா? அண்டம்னா யாரு? நம்மளோட உலகம், தெரியுமில்ல? எஸ் மிஸ். இந்த மேக்ரோகாஸ்ம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா பேரண்டம். இப்ப நம்மளோட எர்த் மாதிரி இன்னும் சில நிறைய பிளானட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆயிக்குது இல்லையா? இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சு, நிறைய அண்டங்கள் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அது யாருன்னு சொல்லுவோம்? பேரண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் மேக்ரோகாஸ்ம் அப்படின்னு சொல்லி சொல்றது. Isn't it? Super. It refers to a large world. இது ரொம்ப முக்கியம். It refers to a large world அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய உலகத்தை குறிக்குது. மிகப்பெரிய உலகத்தை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். It refers to a big world in which both objects and distances are very large. இப்போ ஆப்ஜெக்டோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு, பொருளோட அளவு பெருசா இருக்கு, அது மட்டும் இல்லாம டிஸ்டன்ஸ் தொலைவும் எப்படி இருக்கு? ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப சோசியல் சயின்ஸ்ல நீங்க சோலார் சிஸ்டம் பத்தி சில விஷயங்கள்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிளானட்ஸ்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கா? ஹலோ? No, ma'am. நோ. சூப்பர். No, ma'am. இப்ப இதெல்லாம் வந்துட்டு வெரி க்ளோஸ் டு ஒன் அனதர், வெரி க்ளோஸ் டு ஒன் அனதர், ஒன்றுக்கொன்று மிக நெருக்கத்துல இருக்கு. ஆனா சோலார் சிஸ்டத்துல இருக்கிற பிளானட்ஸ்ல என்ன பண்ணுது? ஒவ்வொரு பிளானட்டுக்கு இடையில பல மில்லியன் 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 இயர் ஆஃப் லைட் இயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பின்னாடி நான் on the contrary அப்படின்னா என்ன குட்டி அர்த்தம்? contrary அப்படின்னா அதற்கு மாறாக. ஆப்ஜெக்ட்ஸ் லைக் மாலிகூல்ஸ், ஆட்டம்ஸ், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், பாக்டீரியா, எக்ஸெட்ரா and their distances constitute microcosm.
சோலார் சிஸ்டத்துல நம்ம பார்த்தது மேக்ரோகாஸ்ம், அதை வந்து பேரண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது ஒரு பெரிய உலகம், நிறைய கோள்கள் ஒன்று சேர்ந்த ஒரு பெரிய உலகம். ஆனா இந்த மாலிகூல்ஸ், மாலிகூல்ஸ் என்னது யாரோ சொல்லுங்க பார்க்கலாம். மூலக்கூறுகள் சொல்லுவோம். கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. Anyone tell me, right or wrong? Wrong, no problem. Just a reply for me. Molecules. Many atoms combine to form molecule. Excellent, excellent. More than one atom combined together means that only molecule. Okay. More than one molecule combined together means? Anyone? Super, super. You are absolutely right. Atoms combine ஆயிடுச்சுனா நமக்கு கிடைக்கிறது molecules. Molecules combine ஆச்சுனா நமக்கு கிடைக்கிறதே element. சரி, வேற விஷயத்துக்கு வருவோம். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, miss. எங்க இருக்குதெல்லாம்? Atom. Super. These particles are fundamental particles which are present in an atom. ஒரு அணுவுல இருக்கிற அடிப்படை துகள்கள் தான் புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். சரி, what are the parts of an atom? Two major parts are there for each atom. ஒவ்வொரு அணுவுக்கும் ரெண்டு முக்கிய பாகம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நியூக்ளியஸ், எலக்ட்ரான். Nucleus, right answer. One more. Electrons. Electrons, particles, negatively charged particles which is present in an atom. What is my question means, what are the main parts in an atom? ஒரு அணுவுல இருக்கிற முக்கிய பாகங்கள் என்ன? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்லாம் அதுக்குள்ள இருக்கிற துகள்கள். நானே சொல்லிட்டுமா? Okay, miss. Can you tell me? Yes, miss. Okay, okay. Atomல two parts இருக்கு. One வந்து இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிட்ஸ். சரி, ஆர்பிட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நியூக்ளியஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அரவுண்ட் திஸ் நியூக்ளியஸ் நம்பர் ஆஃப் ஆர்பிட் வில் பி தேர். வாட் இஸ் திஸ்? Number of orbits. K orbit, L orbit, M orbit, N orbit. Like that you have studied. Miss, voice is not audible, miss.
All of you hearing my voice? Yes, miss. Students, tell me. Yes, Yes, miss. miss. கேக்குதுங்க. Yes, miss. Hello. Yes, miss. Okay, fine, fine. Super. கவனிங்க, ஆட்டம்ல two parts இருக்கு. One is nucleus and another one is orbits. Proton அப்படின்றது positively charged ion that is present in nucleus, and neutron chargeless particles that also present in nucleus in rest state, but the electrons are negatively charged particles which are revolving around the nucleus as per the electron configuration. Isn't it? Anyone answer to me, please? Yes, miss. Yes, miss. Students, Yes, answer miss. to me, if possible. Yes, miss. Anyone? Yes, miss. புரோட்டானும் நியூட்ரானும் நியூக்ளியஸ்குள்ள ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கு. எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். ஓகே, குட். நெக்ஸ்ட் கம். What I want to say, on the contrary, objects like molecules, atoms, protons, neutrons, electrons, bacteria, etc., and their distances constitute microcosm. இதை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரே சிறிய உலகம், நுண் உலகம், நுண்ணிய அளவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். பெரிய பெரிய கோள்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பேரண்டத்தை உருவாக்குது. இந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் சேர்ந்தது ஒரு சிறிய உலகம். இந்த மாதிரி மாறுபட்ட அளவீடுகள் வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கு. Distances ranging from, underline this please, 10 power minus 5 meter to 10 square meter can be measured by direct methods. Distance ranging from 10 power minus 5 meter to 10 power 2 meter can be measured by direct method. அதாவது 10⁻⁻5 மீட்டர்ல இருந்து 10⁻2 மீட்டர் வரைக்கும் இருக்கிற அளவீடுகளை வந்து அளவீடுகளை நம்ம நேரடி முறையிலேயே அளவீடு செஞ்சிட முடியும். நம்ம கிட்ட என்னென்ன அளவீட்டு கருவிகள் இருக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பள்ளியில வகுப்பறையில பயன்படுத்துற ஏதாவது ஒரு அளவீட்டு கருவி பேர் சொல்லுங்க. Scale. Just interact to me. Anyone? All of you know well. Screw gauge. ஏதோ ஒரு அளவீட்டு கருவி பேர் சொல். வாவ், பியூட்டி. ஸ்கேல். You are absolutely right. Scale is best example. Super. For example, a meter scale can be used to measure the distance from 10⁻³ meter to 1 meter. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மீட்டர் அளவுகோல் இல்லையா? ஒரு அளவுகோல்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா 10⁻³ மீட்டர்ல இருந்து 1 மீட்டர் வரைக்கும் இருக்கிற தொலைவை நம்மளால அளவீடு செய்ய முடியும். 100 சென்டிமீட்டர் தான் என்னது 1 மீட்டர். எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10⁻³ மீட்டருங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே மில்லி மீட்டர்னு சொல்லுவோம். இப்ப அந்த அளவுகோலை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற 0ல இருந்து 10 டிவிஷன்ஸ் வரைக்கும் இருக்கிறது 1 சென்டிமீட்டர்.
அப்ப அதுல இருக்கிற ஒரு டிவிஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் வெர்னியர் காலிப்பர்ஸ் அப் டு 10 பவர் மைனஸ் 4 மீட்டர் அண்ட் ஆல்சோ எ ஸ்க்ரூ காஜ் அப் டு 10 பவர் மைனஸ் 5 மீட்டர். மீட்டர் ஸ்கேல்ல வந்து 10 பவர் மைனஸ் 3 மீட்டர்ல இருந்து 1 மீட்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்மளால மெஷர் பண்ண முடியும். தட் மீன்ஸ் லென்த் மெஷர் பண்ண முடியும். அதுவே வெர்னியர் காலிப்பர், வெர்னியர் அளவுகோல் அப்படிங்கிற ஒரு அளவீட்டு கருவியை பயன்படுத்தி 10⁻⁴ மீட்டர் வரைக்கும் நம்மளால மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி திருகு அளவி ஸ்க்ரூ காஜ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி 10⁻⁵ மீட்டர் வரைக்கும் இருக்கிற தொலைவை நம்மளால அளவீடு செய்ய முடியும். வெர்னியர் காலிப்பர் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Where you have studied about vernier caliper? Ma'am, 9th portion. Anyone tell me? Vernier caliper. It's in 9th. All of you know well. I think you have studied in 9th standard. And what about screw gauge? Where you have studied about this screw 9th gauge? standard. 9th standard. Just message to me. You have studied in your 10th standard. 10th practical செஞ்சிருக்கீங்களா? Just message to me. Yes or no? Yes, miss. Yes, miss. No, miss. That's all. Super. Thank you. Thank you. Thank you so much. Yes. ஸ்க்ரூ காஜ் நம்ம பார்த்துருக்கோம். அதை பத்தி பின்னாடி நம்ம படிக்க போறோம். சரியா? அதனால இப்ப நான் அதை பிரீஃபா அதை பத்தி பேச போறது இல்லை. இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் எக்ஸாம்பிளுக்கு இருக்கு. The atomic and astronomical distances cannot be measured by any of the above mentioned direct methods. Note this point. Atomic and astronomical distance. Atomic அப்படின்னா எதை குறிக்குது? ஆட்டமை குறிக்குது. அட்டாமிக் பிசிக்ஸ்னா அணு இயற்பியல். நியூக்ளியர் பிசிக்ஸ்னா அணுக்கரு இயற்பியல். அணுவுக்குள்ள இருக்கிற உட்கருவை பத்தி படிக்கிறது தான் அணுக்கரு இயற்பியல். இங்க அட்டாமிக்ங்கிற வேர்டு எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுவை பத்தி படிக்கிறது. அணுவை பத்தி படிக்கிறதுனா அதுல இருக்கிற நியூக்ளியஸ், ஆர்பிட்ஸ், நியூக்ளியஸ்குள்ள என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் பிரசன்ஸ்ல இருக்கும், அந்த பார்ட்டிகல்ஸ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸா ஆர் நியூட்ரலைஸ்டு பார்ட்டிகல்ஸா ஆர் சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸா, அதுக்கப்புறம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸா, அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு, அணுங்கிறது யாரு, அது எங்க இருக்கும், அந்த அணுவுக்குள்ள யார் யாரெல்லாம் இருப்பாங்க, அதை பத்தி படிக்கிறது தான் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஆர் அணுக்கருவை பத்தி படிக்கிறது அப்படின்னு ஜென்ரலா சொல்லலாம். ஆஸ்ட்ரோனமிக்கல் டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அததான் நம்ம முன்னாடி மேக்ரோ காஸ்ம்ல படிச்சோம் இல்லையா, வானியல் தொலைவுகள் அப்படின்னு சொல்றது. ஆஸ்ட்ரோனமிக்கல் டிஸ்டன்சஸ் அப்படின்னா வானியல் தொலைவுகள்னு சொல்றது. உதாரணத்துக்கு சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன், இந்த மாதிரிலாம் மெஷர்மெண்ட்ஸ் பண்றோம் இல்லையா, இதுதான் வந்துட்டு நம்ம ஆஸ்ட்ரோனமிக்கல் டிஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஒரு சின்ன அணுக்கருவை பத்தி அல்லது அணுக்கருவுக்குள்ள இருக்கிற தொலைவை பத்தி படிக்கிறதும் ஆஸ்ட்ரோனமிக்கல் டிஸ்டன்ஸ் வானியல் தொலைவை பத்தி படிக்கிறதும் நேரடி முறையில நடக்காத ஒரு விஷயம். அப்ப அதுக்கு என்ன செய்யறது, எப்படி அந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம மெஷர் பண்றது அல்லது எப்படி மெஷர் பண்ணி வச்சிருக்கோம், அதை பத்தி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். Hence, to measure the very small and very large distances, indirect methods have to be devised. 10 power minus 5 meter, 10 power minus 3 meter, 10 power minus 4 meter எல்லாம் நேரடி முறையிலேயே அளவீடு செஞ்சிடலாம். ஆனா அணுக்கருவை பத்தி படிக்கிறதோ அல்லது வான்வெளி தொலைவுகளை பத்தி படிக்கிறதோ நேரடி முறையில படிக்காத காரியம்.
அணுக்கருவை பத்தி படிக்கிறதுங்கிறது வெரி ஸ்மால் பத்தி படிக்கிறது, ஆஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ்ங்கிறது வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ். ஓகே, டிவைஸ்ட் அண்ட் யூஸ்டுன்னு சொல்லியாச்சு. கவனிங்க, இங்க டேபிள் 1.4ல ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். எ லிஸ்ட் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் 10. இது ரொம்ப 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 முக்கியம் ப்ராப்ளம் சால்விங்க்கு, எல்லாரும் மார்க் பண்ணிக்கணும். லிஸ்ட் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் 10 போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பவர்ஸ் இஸ் கிவன். அந்த குறிப்பிட்ட அட்டவணையில வந்து 10 அடுக்கோட நேர் மற்றும் எதிர் மதிப்புகளை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கணக்கு போடுறதுக்கு ப்ராப்ளம் சால்விங்க்கு அது ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரிஃபிக்ஸஸ் ஃபார் ஈச் பவர் ஆர் ஆல்சோ மென்ஷன்ட். ப்ரிஃபிக்ஸஸ்னா அந்த பவர். தீஸ் ப்ரிஃபிக்ஸஸ் ஆர் யூஸ்ட் அலாங் வித் யூனிட்ஸ் லென்த் அண்ட் மாஸ். யூனிட்ஸ் ஆஃப் லென்த் அண்ட் மாஸ். அந்த ப்ரிஃபிக்ஸஸ் வந்து நீளத்திலையும் குறிப்பிட்டு இருக்கிறோம், மாஸ் அப்படிங்கிற அளவுலையும் நம்ம குறிப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் பேசுற விஷயங்கள் எல்லாருக்கும் புரியுதா? எஸ் மிஸ். மெசேஜ் பண்ணுங்க. Yes, miss. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சரி வாங்க. தேங்க்ஸ் a lot. Okay, fine. Really, I'm excited. Super. சரி, அடுத்து நம்ம அந்த டேபிள்ல இருக்கிற வேல்யூஸ்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் போய்க்கலாமா? வாங்க. மல்டிபிள் ப்ரிஃபிக்ஸ். மல்டிபிள்ங்கிறது 10 to the power வேல்யூ, ப்ரிஃபிக்ஸ்ங்கிறது அதுக்கு பேரு, அதனோட சிம்பிள். பாசிட்டிவ் வேல்யூஸை வந்து மல்டிபிள்ஸ்னு சொல்றோம். 10 to the power ஆஃப் நெகட்டிவ் வேல்யூஸை வந்து சப் மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம், நீங்க அப்படியே அதை படிச்சுக்கணும். 10^1 அப்படின்னா டெக்கா, அதனோட சிம்பிள் பாத்தீங்கன்னா DA சொல்றோம். 10 ஸ்கொயர் அப்படின்னா 100க்கு ஈக்குவல், அதுக்கு பேரு ஹெக்டோ அப்படின்னு சொல்லுவோம், ஹெச்ன்னு குறிப்பிடுறோம். 10^3 அப்படின்னா கிலோ, 1000 அப்படின்னு சொல்லுவோம், கிலோ, அதனோட சிம்பிள் வந்து ஸ்மால் கே. 10^6 அப்படின்னா மெகா. இந்த கிலோ மெகாலாம் ரொம்ப முக்கியம் ப்ராப்ளம் சால்விங்க்கு. ஹையர் செகண்டரியில 11th 12th நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இந்த கிலோ மெகாலாம் ரொம்ப முக்கியம். கிலோ அப்படின்னா ஸ்மால் கே, மெகா அப்படின்னா கேபிட்டல் எம். திஸ் இஸ் தி சிம்பிள். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஆன் தி பேசிஸ் ஆஃப் சயின்டிபிக் நோட்டேஷன் தி தி பிக்கர் நம்பர்ஸ் ரிட்டன் இன் தி இண்டெக்ஸ் நோட்டேஷன். வேல்யூஸை பவர்ல சுருக்கி எழுதுவோம். அந்த சுருக்கி எழுதுற மதிப்புக்கும் பாத்தீங்கன்னா குறியீடுகள் வச்சிருக்கும். இப்ப நம்மளோட வேல்யூ, உதாரணத்துக்கு நம்ம ஒரு கணக்கு போடுறோம், நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 10 × 10⁻6 மீட்டர்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோம். உதாரணத்துக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த 10 × 10⁻6 மீட்டர் அப்படிங்கிறத 10 மெகா மீட்டர்னு நம்மளால குறிப்பிட முடியும். அதுதான் விஷயம். ஓகே, அடுத்து பாருங்க. 10^9 அப்படின்னா ஜிகா, 10^12னா டெரா. விஜய் பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? சரி, அதை பத்தி நம்ம ரொம்ப பேச வேண்டாம்.
10 பவர் 15 அப்படின்னா பீட்டா, 10 பவர் 18 அப்படின்னா ஹெக்ஸா. சிம்பிள்ஸ் ஜிகா அப்படின்னா கேபிட்டல் ஜி, டெரா அப்படின்னா கேபிட்டல் டி, பீட்டா அப்படின்னா கேபிட்டல் பி, எக்ஸா அப்படின்னா கேபிட்டல் இ. இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்றோம். 10 பவர் 21 ஜீட்டா கேபிட்டல் இசட், 10 பவர் 24 யோட்டா கேபிட்டல் ஒய். இதெல்லாம் மல்டிபிள்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் தேர் சிம்பிள்ஸ். 10 டு தி பவர் ஆஃப் பாசிட்டிவ் வேல்யூஸோட ப்ரிஃபிக்ஸஸ் என்ன இருக்கு, அதனோட சிம்பிள்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கறத தான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு பார்க்க போறோம். ஜஸ்ட் a minute. Submultiples, prefix and their symbols. 10 power minus 1 அப்படின்னா டெசி. 10 பவர் மைனஸ் 1 மீட்டர்னு வேல்யூ வருது அப்படின்னா டெசிமீட்டர்னு சொல்லலாம். சிம்பிள் வந்து ஸ்மால் டி. 10 பவர் மைனஸ் 2னா சென்டி, ஸ்மால் சின்னு சொல்றோம். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 meter is equal to 100 centimeter. That is nothing but 1 meter is equal to 100 into 10 power minus 2 meter. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் போடும்போது நம்ம பவர் கன்வர்ஷன் பண்ணணும். அதுக்கு இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ இது 1 மீட்டர் எப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ 1 மீட்டர் இந்த 100 என்ன எழுதலாம்னு சொல்லியிருக்கேன், 10 ஸ்கொயர் into 10 power minus 2. இப்போ மல்டிபிள்ஸ் அப்ப நம்ம பவர் ஆட் பண்ணணும். அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் பிளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆகி மீதி யார் இருக்கிறா, 10 பவர் 0 தான் இருக்கு. எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1, நத்திங் பட் 1 மீட்டர். இந்த மாதிரிலாம் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பவர் கன்வர்ஷன் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது பாருங்க குட்டி, 10 பவர் மைனஸ் 3 அப்படின்னா மில்லின்னு சொல்லுவோம், ஸ்மால் எம். 10 பவர் மைனஸ் 3 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஸ்க்ரூ காஜ் வெர்னியர் ஸ்கேல் பத்தி நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? 10 பவர் மைனஸ் 6, 10 பவர் மைனஸ் 6 அப்படின்னா மைக்ரோன்னு சொல்லுவோம். அதனோட சிம்பிள் வந்து மியூ, இந்த மாதிரி போடுவோம். அதே மாதிரி 10 பவர் மைனஸ் 9 அப்படின்னா நானோ, ஸ்மால் என் போடுவோம். இதெல்லாமே நம்ம ஹையர் செகண்டரி ப்ராப்ளம் சால்விங்க்கு ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து பாருங்க. 10 பவர் மைனஸ் 12 அப்படின்னா பிக்கோ, சிம்பிள் வந்து ஸ்மால் பி. இது வரைக்கும் நம்ம 12th ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்றதுக்கு, எக்ஸ்பெஷலி கெப்பாசிட்டர்ஸ் பத்தி எல்லாம் படிக்கும்போது, மின்தேக்கிகள் பத்தி படிக்கும்போது இந்த 10 டு தி பவர் மைனஸ் 12 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். 10 பவர் மைனஸ் 15 அப்படின்னா ஃபெம்டோ, ஸ்மால் எஃப் சொல்லலாம். 10 பவர் மைனஸ் 18 அப்படின்னா ஆட்டோ, ஸ்மால் ஏ சொல்லியிருக்கோம். 10 பவர் மைனஸ் 21 அப்படின்னா ஜிப்டோ, ஸ்மால் இசட் சொல்லியிருக்கிறோம். 10 பவர் மைனஸ் 24 அப்படின்னா யோக்டோ, ஸ்மால் ஒய். சிம்பிள்ஸ் வந்து சப் மல்டிபிள்ஸுக்கெல்லாம் ஸ்மால் லெட்டரும், மல்டிபிள்ஸுக்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸும் இருக்கு. ஓகே, இந்த 10 டு தி பவர் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் உங்களால படிச்சிட முடியும் இல்லையா? டெல் மீ எஸ் ஆர் நோ? Yes, miss. You can able to read? Yes, ma'am. Okay.
சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம லார்ஜ் ஆஸ்ட்ரோனமிக்கல் டிஸ்டன்ஸ் அண்ட் அட்டாமிக் டிஸ்டன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். அதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு எந்த மாதிரி மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் 10 to the பவர் ஆஃப் வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டோம். அடுத்தது இப்போ நம்ம டைரக்டா மெஷர்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, லிசன். மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டிஸ்டன்சஸ், சிறிய தொலைவுகளை வந்து எப்படி நம்ம அளவீடு செய்ய போறோம். அதுக்கு பயன்படுத்துறது ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் காலிப்பர், திருகு அளவி வெர்னியர் அளவுகோல் நம்ம பயன்படுத்துறோம். ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ற டிஸ்டன்சஸ்லாம் டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இப்ப ஸ்க்ரூ காஜுங்கிறது யாரு, அதுல எவ்வளவு வரைக்கும் நம்ம மெஷர் பண்ண முடியும், அதனோட பிரின்சிபல் என்ன, எப்படி நம்ம மெஷர் பண்றது அப்படின்றத லோவர் கிளாஸ்ல படிச்சத ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸ்க்ரூ காஜ் திருகு அளவி. ஸ்க்ரூ காஜ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு அளவீட்டு கருவி. ஸ்க்ரூ காஜ் அப்படிங்கிறது ஒரு அளவீட்டு கருவி used for measuring accurately the dimensions of objects up to a maximum of about 50 millimeter. திருகு அளவி அப்படிங்கிறது ஒரு அளவீட்டு கருவி. அது வந்து பொருட்களோட பரிமாணங்கள், டைமென்ஷன்ஸ் அப்படின்னா பரிமாணங்கள், அக்யூரேட்லி அப்படின்னா மிக துல்லியமாக அளவீடு செய்யறதுக்கு பயன்படுது. எவ்வளோ அளவு வரைக்கும் மேக்சிமம் பெரும அளவு எவ்வளோ மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா 50 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கிற தொலைவுகளை இந்த திருகு அளவியை பயன்படுத்தி நம்மளால அளவீடு செய்ய முடியும். 50 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது 50 × 10⁻³ மீட்டர். ஏன்னா 10⁻³ மீட்டர் இஸ் நத்திங் பட் 1 millimeter. ஓகே, தி principle of instrument is magnification of linear motion using circular motion. மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உருபெருக்கம் செஞ்சு காமிக்கிறது. லீனியர் மோஷன் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம். வெயிட் பண்ணுங்க. The principle of the instrument is the magnification of linear motion using the circular motion of the screw. Circular motion of the screw. அதாவது இந்த கருவியோட தத்துவம்ங்கிறது என்ன அப்படின்னா, வட்ட இயக்கத்தை பயன்படுத்தி பெரிதாக்கப்பட்ட நேர்கோட்டு இயக்கம். தி லீஸ்ட் கவுண்ட், மீச்சிற்றளவுன்னு சொல்லுவோம். எல்சி அப்படின்னு நான் உங்களுக்கு பிராக்டிக்கல்ல சொல்லி கொடுத்துருப்பேன். ஷார்ட் ஃபார்ம் லீஸ்ட் கவுண்ட். பிழை, திருத்தம் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். மீச்சிற்றளவு. தி லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் இஸ், மார்க் திஸ், 0.01 millimeter. லீஸ்ட் கவுண்ட்ங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மீச்சிற்றளவு, ஒரு அளவீடும் கருவியோட மீச்சிற்றளவு அப்படிங்கிறது அந்த அளவீடு செய்யற கருவியோட மிக கம்மியான அளவு எவ்வளவு மெஷர் பண்ண முடியும். அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி கம்மியான அளவு எவ்வளவு மெஷர் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் வெர்னியர் காலிப்பர். வெர்னியர் அளவுகோல் அப்படின்னு சொல்லலாம். A vernier caliper is a versatile instrument. என்ன அர்த்தம்? வெர்சடைல் அப்படின்னா பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அளவீடு செய்யும் கருவி. பலவித
சிறிய அளவீடுகளுக்கு மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம். ஃபார் மெஷரிங் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் நேம்லி டயாமீட்டர் ஆஃப் எ ஹோல். துளைகளோட பைப்பு தெரியுமா, நம்ம தண்ணி பாயிற அந்த பைப் இருக்கு இல்லையா, அந்த பைப்போட டயாமீட்டர் விட்டம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆர் டெப்த் ஆஃப் தி ஹோல், அந்த துளையோட ஆழம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த வெர்னியர் காலிப்பரை பயன்படுத்தி நம்ம அளவீடு செய்ய முடியும். தி லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் காலிப்பர் இஸ் 0.1 millimeter. we want to say in centimeter அப்படின்னா 0.1 millimeter is equal to 0.1 into 10 power minus 3 meter. இப்போ டெசிமல் ஒன்று இந்த 10 to the power minus 2 மாற்றணும்னு என்ன செய்யணும், இங்க இருக்கிற டெசிமல் என்ன செய்யணும், 10 to the power plus வேல்யூனா டெசிமலை இங்கே பிளேஸ் பண்ணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த டெசிமல் இங்க பிளேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா 0.01 இன்ட்டு 10 பவர் ஒரு +1 கிடைச்சிருக்குது, ஆல்ரெடி இங்க -3 இருக்குது மீட்டர். இப்ப -3ல வந்து +1 போயிடுச்சுன்னா மீதி யாரு இருக்கிறா சொல்லுங்க பார்க்கலாம். 0.01 இன்ட்டு 10 பவர் -2 மீட்டர். 10 பவர் -2ங்கிறது யாரோட மல்டிபிள்ஸ், சென்டிமீட்டர். அப்போ 0.01 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் காலிப்பர் அப்படின்னு சொல்லலாம். மில்லிமீட்டர்ல 0.1 மில்லிமீட்டர், இன் சென்டிமீட்டர் அப்படின்னா 0.01 சென்டிமீட்டர். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல எப்படி எரர் பாக்குறது, மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துடலாமா. நான் சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா புரியுதா கண்ணே? Okay, thank you for your kind observation. Super. Good students, keep it up. Okay, fantastic, fantastic. சரி, சூப்பர். இங்க வந்துட்டு இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த டிஸ்பிளேல பாருங்க, இது யாரு, ஸ்க்ரூ காஜ். இதுதான் திருகு அளவி. தேங்க்யூ. இதுதான் திருகு அளவி அப்படின்னு சொல்றது. நம்ம இதுல 2 முக்கியமான பாகங்கள் பத்தி படிக்க போறோம். நமக்கு தேவையானது இதுதான். நம்ம ஸ்க்ரூ காஜை பத்தி படிக்க போறது இல்லை. அதுல ஸ்கேல் மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, எப்படி மெஷர் பண்றோம். இந்த ஸ்கேலுக்கு, இந்த ஹரிசாண்டல் ஸ்கேலுக்கு பேர் என்ன அப்படின்னா பிட்ச் ஸ்கேல் ரீடிங்னு சொல்லுவோம். என்ன பேரு, பிட்ச் ஸ்கேல் ரீடிங்னு சொல்லுவோம். இந்த வெர்டிகல் சர்க்குலர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இங்க பாருங்க ஸ்கேல் மெஷர்மெண்ட் தெரியுதா, இங்க ஸ்கேல் மெஷர்மெண்ட் தெரியுது, அந்த சர்க்குலர் டியூப், அது யாரு அப்படின்னா ஹெட் ஸ்கேல். ஹெட் ஸ்கேல் ரீடிங். இந்த ஹரிசாண்டல் ஸ்கேல் வந்து பிட்ச் ஸ்கேல் ரீடிங், இந்த வெர்டிகல் ஸ்கேல் வந்து ஹெட் ஸ்கேல் ரீடிங். இப்போ இங்க இருக்கிற ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப் அண்ட் டவுன் ரொட்டேட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம கையை பிடிச்சுக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து இங்க பிக்ஸ் பண்ணிக்கணும், கேட்ச் பண்ணிக்கணும். நம்ம ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து இந்த ஸ்ட்ரெட்டை வந்து கேட்ச் பண்ணிக்கணும். கேட்ச் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூவை வந்து ரொட்டேட் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ணும்போது இங்க ரீடிங்ஸ் வந்து இந்த ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் மாறிக்கிட்டே வரும். அந்த கோஇன்சிடென்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி 10 பவர் -5 மீட்டர் வரைக்கும்
தொலைவு இருக்கிற ஆர் திக்னஸ் தடிமன் இருக்கிற பொருட்களோட தொலைவை கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எரர் பிழைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த ஹரிசாண்டல் லைன் மார்க் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த லைன் அதுதான் பிட்ச் ஸ்கேல் ரீடிங். இந்த யாரு இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட் ஸ்கேல் ரீடிங். இது ரொம்ப சிம்பிளான விஷயம், கொஞ்சம் ஷார்ப்பா கவனிங்க. இங்க பாருங்க, இந்த ஹரிசாண்டல் லைனும் ஹெட் ஸ்கேல்ல இருக்கிற ஜீரோவும் என்ன ஆயிருக்கு? கோஇன்சிடென்ஸ் ஆயிருக்கு. அப்படியே ஒன்னோட ஒண்ணு அக்யூரேட்டா பொருந்தி இருக்கு. அப்படின்னா நோ எரர். எந்த ஆப்ஜெக்டோட திக்னஸ் நாம கண்டுபிடிக்கணுமோ அந்த ஆப்ஜெக்ட ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ காஜ்ல இருக்கிற ரைட் ஹேண்ட் சைட்ல கேட்ச் பண்ணியிருக்கிற அந்த ஸ்க்ரூ வந்து ரொட்டேட் பண்ணி அந்த ரெண்டு ஸ்டெட்டையும் லாக் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த பிட்ச் ஸ்கேலும் ஹெட் ஸ்கேலும் ஒன்னோட ஒண்ணு அக்யூரேட்டா கோஇன்சிடென்ஸ் ஆயிருச்சு, ஒன்னோட ஒண்ணு துல்லியமா பொருந்திருச்சு அப்படின்னா அந்த திருகு அளவில பிழை இல்லை. எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? எஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் எரர், நேர்பிழை எப்படி வருதுங்கிறத இப்ப தெரிஞ்சுக்க போறோம். கவனிங்க, ரொம்ப சுருக்கமா சொல்லி கொடுத்துட்றேன். இங்க பாருங்க, இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து பிட்ச் ஸ்கேல் ரீடிங், இது வந்து ஹெட் ஸ்கேல் ரீடிங். ஹெட் ஸ்கேல் ரீடிங் இங்க பாருங்க, ஹெட் ஸ்கேலோட ஜீரோ நான் சுருக்கமா சொல்லி தரேன் ஷார்ட் ஃபார்ம்ல. ஹெட் ஸ்கேலோட ஹெட் ஸ்கேலோட ஜீரோ வந்து பிட்ச் ஸ்கேலுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் எரர். நம்ம கிடைக்கிற எரரை வந்து என்ன பண்ணும்? கரெக்ஷன் கூட கூட்டணும், ஃபைனல் வேல்யூ கூட எரரை கூட்டணும். அடுத்து பாருங்க, இங்க பாருங்க நெகட்டிவ் எரர் பாரு, ரொம்ப சிம்பிள். இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து பிட்ச் ஸ்கேல் ரீடிங், இது வந்துட்டு ஹெட் ஸ்கேல் ரீடிங். இப்ப எல்லாருக்குமே ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். இங்க பாருங்க, பிஎஸ்ஆர் பிட்ச் ஸ்கேல் ரீடிங்க்கு மேல யாரு இருக்கிறா அப்படின்னா ஹெட் ஸ்கேலோட ஜீரோ இருக்கு. ஹெட் ஸ்கேலோட ஜீரோ பிட்ச் ஸ்கேலுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் எரர். அப்ப கரெக்ஷன் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். கரெக்ஷன் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். இங்க கடைசியா பாருங்க மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பிட்ச் ஸ்கேலோட ஜீரோல இருந்து எத்தனாவது டிவிஷன் இங்க ஹெட் ஸ்கேல் இந்த லைன் கூட கோஇன்சிடென்ஸ் ஆயிருக்குன்னு பாக்குறோம். 0 to அந்த லாங் லைன் வந்து 5, அதுக்கப்புறம் இருக்கிறது 6th டிவிஷன். அந்த 6th டிவிஷனை தாண்டி தான் இந்த கிராஸ் லைன் வந்து கோஇன்சிடென்ஸ் ஆயிருக்கு. அப்போ பிஎஸ்ஆர் ரீடிங் வந்து 6 மில்லிமீட்டர். இந்த கோஇன்சிடென்ஸ் பாருங்க, பிட்ச் ஸ்கேலோட ஜீரோ அந்த ஹரிசாண்டல் லைன் 40 டிவிஷன் கூட கோஇன்சிடென்ஸ் ஆயிருக்கா. அப்ப ஹெச்எஸ்சி அப்படின்னா ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ், தட் இஸ் 40 டிவிஷன்ஸ். இப்ப எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட் இருக்கு, ஆனா இங்க ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. பிட்ச் ஸ்கேல் ரீடிங் பிஎஸ்ஆர், அதுக்கப்புறம் ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ், அதுக்கப்புறம் யாரு ஹெட் ஸ்கேல் ரீடிங், அதுக்கப்புறம் டோட்டல் ரீடிங் அப்படின்னு போடுவோம். இதுதான் டேபிள் ஃபார்மேட். இங்க பிட்ச் ஸ்கேல் ரீடிங் என்னது? 6 மில்லிமீட்டர். ஹெட் ஸ்கேல் ரீடிங் அப்படிங்கிறது டிவிஷன்ல 40. எத்தனை டிவிஷன்ல? 40. இப்ப இத வந்து டிவிஷன்ல இருக்கு. ஸ்க்ரூ கேஜ் மெஷர்மெண்ட் என்னது? மில்லிமீட்டர் மெஷர்மெண்ட். அப்ப மில்லிமீட்டருக்கு மாத்தணும் அப்படின்னா டிவிஷன்ல இருக்கிற ஒரு வேல்யூவை மில்லிமீட்டருக்கு மாத்தணும்னா அதனோட லீஸ்ட் கவுண்ட் கூட இருக்கணும், மல்டிபிள் பண்ணும். 0.01 மில்லிமீட்டருங்கிறது தான் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி ஸ்க்ரூ காஜ். அப்ப இந்த வேல்யூ எப்படி மாறும்? ஹெச்எஸ்சி வேல்யூ வந்து 0.40 மாறும். இப்போ டோட்டல் ரீடிங் பாருங்க, இங்க
டோட்டல் ரீடிங் பார்க்கும்போது பிஎஸ்ஆர் ரீடிங் பிளஸ் ஹெச்எஸ்ஆர் ரீடிங் இங்கே டைரக்டா போட்டிருக்கிறாங்க. அப்போ டோட்டல் ரீடிங் அப்படிங்கிறது இந்த ரெண்டையும் கூட்டணும். 6.40 மில்லிமீட்டர். இது ரொம்ப பேசிக் விஷயங்கிறதுனால நான் கொஞ்சம் விரிவா இதை சொல்லி தரல. இந்த டேபிள் ஃபார்மேட்டு பிஎஸ்ஆர் கிடைக்கும், ஹெச்எஸ்சி கிடைக்கும், அதை ஹெச்எஸ்ஆருக்கு மாற்றணும். ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸை ஹெச் ஸ்கேல் ரீடிங்கா மாற்றணும் அப்படின்னா அந்த லீஸ்ட் கவுண்ட் கூட மல்டிபிள் பண்ணணும். அப்போ 40 × 0.01 மில்லிமீட்டர்னா 0.40 மாறி இருக்கும். இப்போ பிஎஸ்ஆரையும் ஹெச்எஸ்ஆரையும் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் டோட்டல் ரீடிங். அப்போ 6 + 0.40 அப்படின்னா 6.40 millimeter only measurement which is used by this screw gauge. Again, எல்லாருக்கும் புரிஞ்சுதா குட்டி? Just a reply to me. Yes, miss. Good, thank you. Yes, miss. Thanks a lot. I'm so happy. Yes. சூப்பர் சூப்பர். வாங்க அடுத்தது வெர்னியர் காலிப்பர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வெர்னியர் காலிப்பர். இங்க பாரு, இந்த ஹேண்ட் எப்படி கேட்ச் பண்ணிருக்கோம் அப்படிதான் நம்ம கேட்ச் பண்ணணும். இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங். வெர்னியர்ல 2 ஸ்கேல் மெஷர்மெண்ட் இருக்கு. மெயின் ஸ்கேல் ரீடிங் எம்எஸ்ஆர், மெயின் ஸ்கேல் ரீடிங்னு நம்ம சுருக்கமா சொல்லுவோம். இங்க பாருங்க, இங்க ஒரு 10 டிவிஷன். இந்த ஸ்ட்ரெட் இது மேல பாருங்க, உள்ள இருக்கிறது வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங். இந்த மேல ஒரு ஸ்கேல் இருக்கு பாருங்க, அதுதான் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். அதுல 10 டிவிஷன்ஸ் இருக்கும். அதுல 10 டிவிஷன்ஸ் இருக்கும். இப்ப எரர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கவனிங்க குட்டி, இங்க நோ எரர். எதனால நோ எரர்? இங்க இது வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், இது மெயின் ஸ்கேல் ரீடிங். வெர்னியரோட 0வும் மெயின் ஸ்கேலோட 0வும் அக்யூரேட்டா கோஇன்சிடென்ஸ் ஆயிருக்கு. அதனால இந்த வெர்னியர் காலிப்பர்ல எரர் இல்ல. அடுத்தது பாசிட்டிவ் எரர் பாருங்க. பாசிட்டிவ் எரர்ங்கிறது யாரு? மெயின் ஸ்கேல் ரீடிங்கோட 0வுக்கு இன்சைட்ல யாரு இருக்கிறா அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இருக்கு. இதுக்கு பேர் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். மெயின் ஸ்கேல் ரீடிங்கோட 0வுக்கு உள்ள யாரு இருக்கிறா அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இருக்கு. அதனால இது பாசிட்டிவ் எரர். அப்ப நெகட்டிவ் எரர் என்னவா இருக்கும்? மெயின் ஸ்கேலோட 0 வெர்னியரோட 0வுக்கு உள்பக்கம் இருக்கு, அல்லது வெர்னியரோட 0 வந்து மெயின் ஸ்கேலோட 0வுக்கு அவுட் சைட்ல இருக்கு. இதனால இதுக்கு பேரு நெகட்டிவ் எரர். இதெல்லாம் ஷார்ட் கட்ஸ். இப்போ மெஷர்மெண்ட் பண்ணலாமா? வாங்க. கவனிங்க குட்டி, இப்போ மெஷர்மெண்ட் பாருங்க. இதுதான் வெர்னியர் ஸ்கேல் 10 டிவிஷன்ஸ் நான் சொன்னது. இது மெயின் ஸ்கேல் ரீடிங், இது மாடல் ரீடிங் எடுத்திருக்கோம். டேபிள் ஃபார்மேட் மிஸ் சொல்லிட்டா? மெயின் ஸ்கேல் ரீடிங், வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், டோட்டல் ரீடிங். டோட்டல் ரீடிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
மெயின் ஸ்கேல் ரீடிங்கையும் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கையும் ஆட் பண்றது. சரி, வெர்னியர் ஸ்கேல் கோஇன்ஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? இப்போ ஒரு மெஷர்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம், வெர்னியர் இந்த மாதிரி நகர்ந்து போயிருக்கு. இப்போ வெர்னியர் ஸ்கேல் கோஇன்ஸ்டன்ஸ்ங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெர்னியர் ஸ்கேல்ல ஒரு மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு, மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 2.2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் சென்டிமீட்டர்ல. இங்க பாருங்க, இது 2, 2.1, 2.2, 2.1க்கும் 2க்கும் இடையில மேக்சிமம் இருக்குது. நம்ம 0.5ன்னா 1ன்னு எழுதுவோம், ஞாபகம் இருக்குதா? ரவுண்ட் ஆஃப் பண்ணி 0.5 ஈக்குவலன் டு 1ன்னு. அந்த அடிப்படையில இந்த வேல்யூ என்ன பண்ணலாம்? மெயின் ஸ்கேல் ரீடிங் 2.2 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். அப்போ வெர்னியர் ஸ்கேல் கோஇன்ஸ்டன்ஸ் விஎஸ்சி எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? கவனிங்க, இந்த மெஷர்மெண்ட்ல மெயின் ஸ்கேல் ரீடிங்ங்கிறது வெர்னியரோட 0 மெயின் ஸ்கேலோட எதுக்கு நேரா கோஇன்ஸ்டன்ஸ் ஆயிருக்கு. ஆனா வெர்னியர் ஸ்கேல் கோஇன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வெர்னியரோட எத்தனாவது டிவிஷன் வந்து மெயின் ஸ்கேலோட ஏதே ஒரு டிவிஷன் கூட அக்யூரேட்டா கோஇன்ஸ்டன்ஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா 4th division of the vernier caliper making the accurate coincidence with the main scale. வெர்னியர் அளவுகோலோட 4வது டிவிஷன் வந்து மெயின் ஸ்கேலோட அக்யூரேட்டா பொருந்தி இருக்கு. அப்ப வெர்னியர் ஸ்கேல் கோஇன்ஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? 4 டிவிஷன்ஸ். ஓகே, இப்ப எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது? இந்த டிவிஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும்? வெர்னியர் ஸ்கேல் மெஷர்மெண்ட்ல சென்டிமீட்டரா மாத்தணும். வெர்னியரோட லீஸ்ட் கவுண்ட் என்னது? 0.01 சென்டிமீட்டர். அப்ப 4 இன்ட்டு 0.01 சென்டிமீட்டர். அப்ப என்ன கிடைக்கும்? 0. புள்ளி வேற விழுக மாட்டேங்குது, 0.04 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இப்ப எப்படி டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கிறது? எம்எஸ்ஆரையும் விஎஸ்ஆரையும் ஆட் பண்ண வேண்டியது. அப்ப 2.2ஐயும் 0.04ஐயும் ஆட் பண்ணா 2.24 இன் சென்டிமீட்டர்ல கிடைக்கும். என்ன பாசிபிள் இருக்கோ ஓரல் மெஷர்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம டைரக்ட் மெத்தட்ல ஸ்மால் டிஸ்டன்ஸ்லாம் நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, all of you understand my class properly or clearly? Yes, Miss. I'm going to conclude my session. Unmute பண்ணிட்டு பேசுங்க குட்டி. இப்ப கிளாஸ் நான் finish பண்ண போறேன். Just unmute your mic and talk to me. Okay, Miss. Okay, Miss. Okay, Miss. Okay, Miss. Okay, Miss. Okay, Miss. Okay, Okay, Miss. Miss. Okay, 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 Dharani, screw gauge, I want to explain once again. Okay. ஸ்க்ரூ காஜ் அப்படிங்கிறது திருகலவி. அது வந்துட்டு ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸோட டைமென்ஷன்ஸை வந்து நம்ம எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியும், ஆர் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 50 மில்லிமீட்டர். சரிங்களா? பிரின்சிபல் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் அப்படின்றது மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லீனியர் மோஷன் யூசிங் தி சர்க்குலர் மோஷன். ஓகே,
ஸ்க்ரூ காஜ்ல 2 ஸ்கேல் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஹரிசாண்டல் ஸ்கேல் மெஷர்மெண்ட்ஸுக்கு பேரு பிட்ச் ஸ்கேல் ரீடிங் பிஎஸ்ஆர்னு சொல்லுவோம். இந்த சர்க்குலர் வெர்டிகல் ஸ்கேல் மெஷர்மெண்ட்ஸுக்கு பேரு ஹெட் ஸ்கேல் ரீடிங்னு சொல்லுவோம். தட் இஸ் ஹெச்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி 2 ஸ்கேல் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஸ்க்ரூ காஜை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டெட்டை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிக்கணும். இந்த ஸ்க்ரூவை வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட்ல கேட்ச் பண்ணி இந்த ஸ்க்ரூவை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணணும். சரிங்களா? கவனிங்க. இப்ப அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இருக்கோம். பிஎஸ்ஆர் இந்த ஹரிசாண்டல் லைன் பிஎஸ்ஆர் ஸ்கேலோட 0வும் இந்த ஹெட் ஸ்கேலோட 0வும் ஒன்னோட ஒன்னு பொருந்தி இருக்கு. அப்ப அந்த ஸ்க்ரூ காஜ்ல எரர் இல்லை, பிழை இல்லைன்னு அர்த்தம். அதுவே பாத்தீங்கன்னா இந்த பிட்ச் ஸ்கேலோட இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே யாரு இருக்கா அப்படின்னா ஹெட் ஸ்கேலோட 0 இருக்கு. அப்ப இது பாசிட்டிவ் எரர். அடுத்து நெகட்டிவ் எரர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிட்ச் ஸ்கேலோட ஹரிசாண்டல் லைனுக்கு மேல யாரு இருக்கா அப்படின்னா ஹெட் ஸ்கேலோட 0 இருக்கு. அதனால அது வந்துட்டு நெகட்டிவ் எரர். எரர் நெகட்டிவ் அப்படின்னா கரெக்ஷன் வந்து பாசிட்டிவ்ல வரும். கரெக்ட் எரர் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா கரெக்ஷன் நெகட்டிவ்ல வரும். ஓகே, இங்க ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்ஆர் ரீடிங் வந்து 6 மில்லிமீட்டர். இங்க பாருங்க, இதுதான் பிஎஸ்ஆர் ரீடிங் 0 to 5 5th டிவிஷன் அண்ட் 6th டிவிஷனுக்கு அப்புறம் தான் இந்த ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இருக்கு. அப்ப பிஎஸ்ஆர் ரீடிங் வந்து 6 மில்லிமீட்டர். ஸ்க்ரூ காஜ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது 6 மில்லிமீட்டர் இன் மில்லிமீட்டர். அடுத்தது ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ்ங்கிறது யாரு? ஹெச்எஸ்சி அப்படின்னா இந்த பிஎஸ்ஆரோட ஹரிசாண்டல் லைன் ஹெட் ஸ்கேலோட எந்த டிவிஷனுக்கு நேராக கோஇன்சிடென்ஸ் ஆயிருக்குன்னு பாக்குறோம். அப்ப 40 டிவிஷன். அந்த டிவிஷன்ல இருக்கிற வேல்யூ வந்து அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்டோட மெஷரிங் வேல்யூக்கு மாத்தணும். ஸ்க்ரூ காஜ் வந்து மில்லிமீட்டர்ல மெஷர் பண்றோம், ஆனா ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் வந்து டிவிஷன்ல இருக்கு. அப்ப டிவிஷன்ல இருக்கிற அந்த வேல்யூ வந்து மில்லிமீட்டருக்கு மாத்தணும் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட லீஸ்ட் கவுண்ட் கூட பெருக்கணும். இப்ப 40ங்கிறது டிவிஷனு, 0.01 மில்லிமீட்டர் அப்படின்றது லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தட் ஸ்க்ரூ காஜ். அப்ப மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்ப அடுத்தது நம்ம டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வயரோட திக்னஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் தி வயர் இன் டோட்டல் ரீடிங்னு பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெச்எஸ்ஆர் ரீடிங்கையும் பிஎஸ்ஆர் ரீடிங்கையும் ஆட் பண்ணணும். பிஎஸ்ஆருங்கிறது 6 மில்லிமீட்டர், ஹெச்எஸ்ஆர் அப்படிங்கிறது 0.40 மில்லிமீட்டர். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் ரீடிங் 6.40 மில்லிமீட்டர் அப்படிங்கிற திக்னஸ் ஆஃப் எனி ஒன் ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைக்கும். Dharani, are you got my point? Students, unmute your mic and talk to me. Yes, ma'am. All of you understand? Yes, ma'am. Yes, ma'am. Yes, miss. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Okay, fantastic, fantastic. Okay, students, can I leave from the class? Yes, miss. Thanks for your cooperation. We will meet again in the next class. Again? Yes, ma'am. Good. Thank you, thank you. You are always welcome. Thank you, ma'am. 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 Thank you, miss. Thank you, ma'am. Thank you, miss. Thank you, miss. Fine, fine. Super. Superstar Rajinikanth. Okay. Thank you.
Thank you.